இருக்கிறவங்களுக்கு எது கொடுக்குறீங்க? இல்ல நிதி சுமை ஜாஸ்தியா இருக்கிறதுனால வாகனத்தை ஏற்ற எம்எல்ஏக்களுக்கு கார் எதற்கு என செய்தியாளர் எழுப்பிய கேள்விக்கு அமைச்சர் செங்கோட்டையன் பதிலளித்துள்ளார். ஒரு சிலர் வண்டி வேண்டாம், இருக்கிறவங்களுக்கு எது கொடுக்குறீங்க? நிதி சுமை ஜாஸ்தியா இருக்கிறதுனால வாகனத்தை ஏற்றாங்க. இல்லை, பொதுவாக ஒவ்வொரு சட்டமன்றத்திற்கும் இப்போ உறுப்பினருக்கும் தேவைப்படுவது ஒன்று கார். அதே நேரத்தில் ஒரு ஓட்டுநர், ஒரு உதவியாளர் தேவை. ஒரு சட்டமன்ற உறுப்பினருடைய தன் பணிகளை அவர் சிறப்பாக ஆற்ற வேண்டும் என்று சொன்னால் இதெல்லாம் தேவைப்படுகிற ஒன்று. ஒன்றிய குழுவில் இருக்கிற ஊராட்சி ஒன்றியத்தை சார்ந்திருக்கிற ஊராட்சி மன்றத்தினுடைய ஒன்றிய குழுவுடைய தலைவர்களுக்கே, அதேபோல நகராட்சியில் இருக்கிற தலைவர்களுக்கும் தனியாகவே பொலிரோ ஒவ்வொரு வாகனமும் வழங்கப்பட்டிருக்கிறது. இது திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் நடைபெற்றிருக்கிறது. இப்போது சட்டமன்ற உறுப்பினர் கொடுத்தது அவர்கள் எங்களுக்கு வேண்டியதில்லை என்று சொல்வதற்கு காரணம், அவர்கள் ஆட்சியிலே அதை நிறைவேற்ற முடியவில்லை என்ற எண்ணம் தானே தவிர வேறொன்றும் இல்லை. நிறைய உறுப்பினர்கள் நிறைய கார் வச்சிருக்காங்க. இல்லை, கார் இல்லை, கார் உங்களுக்கு ஒரு கார் இருக்குது உங்கள் வீட்டில், உங்கள் குழந்தைங்க போயிட்டு வரக்கு ஒரு கார் இருந்தால் ஹாப்பியாக இருப்பீங்களா இல்லையா? அது அந்த குழந்தைகளுக்கு கொண்டு போய் டைம் கூப்பிட்டு வந்துருவாங்க. இல்லை நீங்கள் இல்லை நிதி இல்லை நிதி இல்லை 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 நிதி நெருக்கடிங்கிறது ஒன்று. அதே நேரத்தில் தன்னலம் கருதாது அந்த பணிகளை ஆற்ற வேண்டிய கடமை சட்டமன்ற உறுப்பினருக்கு இருக்கிறது. அந்த பணிகளை ஆற்றுவதற்கு இது ஏதுவாக அமையும் என்ற நிலையிலேதான். செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.